want to sing about maybe 2 verses of a Christmas song. கிறிஸ்துமஸ் குறித்த ஒரு பாடலை உங்கள் மத்தியில் நாங்கள் பாடவிருக்கிறோம். This song says joy to the world. இந்த பாடல் சொல்கிறது உலகம் முழுவதும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நாள். Similar to the message that the angels gave to the shepherds. மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொன்ன ஒரு செய்தியை தான் இந்த பாடல் குறிக்கிறது. It says the Lord is come. தேவன் நம்ம மத்தியிலே வரப்போகிறார். Let every heart make room for him. அவருக்காக நம்முடைய இருதயத்திலே ஒரு பகுதியை அவருக்காக நம்ம இருதயத்திலே ஒரு இடத்தை ஒதுக்குவோம். When Christ was born, it brought great joy. கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்த பொழுது உலகம் முழுவதும் அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை ஏற்படுத்தினது. And it should bring great joy to our hearts. அதே போல நம்முடைய இருதயத்துக்கும் அவர் பிறந்தது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. If Christ lives in our hearts. கிறிஸ்து நமக்குள் இருந்தால் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven nature sing, and heaven nature sing, and heaven nature sing. Joy to the earth, the Savior reigns. Let men their songs employ. What fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. So we would like to explain the reason for this time. இந்த வேளையிலே அந்த வெகுமதிகளை கொடுப்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். It is called Project Christmas Blessing. கிறிஸ்துமஸ் வெகுமதி, அதாவது கிறிஸ்துமஸுக்காக பரிசை கொடுக்கிற இந்த நிகழ்ச்சி. For several years now, the church in America, அமெரிக்காவில் இருக்கிற தேவ சபை, through the years, people will save some money together. ஒவ்வொரு நாட்களும் நம்ம எப்படி நம்ம உண்டியல்ல போட்டு சேமிக்கிறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு வருடம் முழுவதுமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சேமிப்பாங்க. And at Christmas time, they will choose a country to send that money to. அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லா காணிக்கையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற திருச்சபைகளுக்கு உதவி செய்வதற்காக முடிவு செய்வார்கள். Sometimes it will go to Africa. ஒரு வருடம் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அது செல்லும். Sometimes to Pakistan. இன்னொரு வருடம் பாகிஸ்தான் தேசத்துக்கு செல்லும். Sometimes maybe Mexico. சில வருடங்கள் அது மெக்சிகோ தேசத்துக்கு அனுப்புவார்கள். And this year they said we would like to send it to India. அப்போ இந்த வருடம் இந்திய தேசத்துக்குரிய வருடமாக இருக்கிறபடியால் அந்த வெகுமதிகளை நமக்காக அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். I am glad they tried to do it close to Christmas time. ஆனால் நம்ம கிறிஸ்துமஸ் நாள் அந்த சமயத்தில் நாம் கொடுப்பது கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. Because we would like everyone to know this is really about God's gift. நம்ம எல்லாரும் இந்த சமயத்தில் இது எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வெகுமதியாக நாம் கருத வேண்டும். You know, it's really because of God's gift that we care about each other. ஏனென்று சொன்னால் தேவன் கொடுக்கிற அந்த வெகுமதிகளை நாம் பத்திரமாக பாதுகாக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். It says, by this shall all men know you're my disciples if you have love one to another. அப்போ இந்த வெகுமதிகளை கொடுப்பது மூலமாக நாங்கள் எங்களுடைய அன்பை உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிவிக்கிறோம். It's because of Jesus' love to us. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்மை அவர் நேசிப்பதனால் நாம் பிறரை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். It said his love is shed abroad in our hearts. அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் அது நிறைந்ததாக இருக்க வேண்டும். God blesses us. தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். We would like to bless you. நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். Thank you. And you know, when you go back to your homes, you find someone in need and you bless them. அதே போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் என்ன பண்ணணும், யார் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய இருதயம் முன்வர வேண்டும். God never intended us to hold it all to ourselves. அப்படித்தான் தேவன் நம் இருதயத்தின் மூலமாக பேசி நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். I am very thankful to hear of the love that you show to others.
அதே போல நான் என்னுடைய அன்பை உங்கள் மத்தியிலே நான் தெரிவிக்கிறேன். You find people that are also in need. அதே போல நீங்களும் உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்க நீங்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். And you supply the need that they have. அதே போல அவர்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ என்பதை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். So I think for a little bit about God's gift to us. தேவனுடைய பரிசை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். I wish I could have been there that day எனக்கும் அந்த பரிசு எனக்கும் கிடைத்திருக்கிறது. when the angels made a visit to the shepherds. எப்பொழுது அந்த மேய்ப்பர்களிடத்திலே தேவதூதர் சந்தித்த பொழுது It's like they were telling Jesus has been living with us in heaven. அப்போ அந்த சமயத்திலே அவர்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த ஒரு நற்செய்தி. We are going to bring you great tidings of good joy. Great joy. அந்த சமயத்திலே உலகம் முழுவதுமாக ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. And it is going to be to all men. இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. From the time Jesus came until now, இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததிலிருந்து இப்பொழுது வரை it has been a gift available to every person. அந்த வெகுமதி எல்லாருக்கும் உரியதா இருக்கிறது. That gift of God called salvation is available for every one of us today. அந்த வெகுமதி என்னவென்று சொன்னால் அது ரட்சிப்பு என்கிற வெகுமதியா இருக்கிறது. We heard about that this morning. இந்த காலை வேளையிலே அதை குறித்து நீங்கள் எல்லாரும் அதை கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். So what we want to do today as we distribute these gifts, நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் இந்த வெகுமதிகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். our desire is when you go home with them, இந்த வெகுமதிகளை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லும் பொழுது that you will remember God's great gift to every one of you also. அதே போல நீங்கள் இந்த வெகுமதிகளை பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த வெகுமதி ரட்சிப்பை குறித்து நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். He was willing to leave heaven and live here. அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன், அவர் பரலோகத்தில் இருக்க முடியும், அவர் நம் மத்தியில் இருக்க முடியும். He was willing to die on the cross. அவர் தன்னை சிலுவையிலே மரிப்பதற்காக அவர் ஒப்பு கொடுக்கவும் முடியும், ஒப்பு கொடுத்தார். So that we could each one be saved. எதற்காக வேண்டும் சொன்னால் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக. And live with Him in heaven one day. ஒரு நாள் அவரோடு நாம் பரலோகத்தில் இருப்பதற்கும் அவர் நமக்கு உதவி செய்வார். That is the greatest gift of all. அதுதான் நமக்கு கொடுக்கிற ஒரு சிறந்த ஒரு வெகுமதியாய் இருக்கிறது. But this year America wanted to say to India, we love you. இந்த நாளிலே அமெரிக்க தேசத்தில் இருக்கிற எங்களுடைய தேவ சபையிலிருந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அன்பை உங்களுக்கு இந்திய தேசத்துக்கு தெரிவிக்கிறார். This was not just one thing America doing it. அமெரிக்க தேசம் மாத்திரமல்ல, There were other countries contributing to this happening. அமெரிக்கா இல்லாத வேறொரு நாடும் இதற்காக உதவி செய்திருக்கிறது. Germany and other places helped with this. ஜெர்மனி தேசத்திலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் இதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். So we say we love the family of God. இதன் மூலமாக நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எங்களுடைய அன்பை உங்களுக்கு கொடுக்கிறோம். And we each one thank God today for His great gift to us. எல்லாரும் அந்த தேவனுடைய வெகுமதிக்காகவும் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். So maybe now we will distribute these gifts. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Blessing Christmas. Blessing. Project Christmas blessing. இந்த முறை 20 இடங்களிலே இந்த மாதிரி உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றியுள்ளவராக இருப்போம். ஒரு குடும்பத்திற்கு So this is Brother Veda's congregation, பெரும்பாலும் சகோதரிகள் தான் I believe in Kolarpati, and it's the congregation that he pastors at, and they're really sweet people here. So we're going to pass out some toys for the children and blankets. புடவை வாங்காத சகோதரிகளுக்கு இப்பொழுது நாம் முதலாவது புடவை கொடுத்து அவர்களை கனப்படுத்தும். அல்லேலூயா. முதலாவது சகோதரி ரீட்டா. இதை பிரிச்சு கொடுப்பா. அம்மா அதை கொடுக்க முடியாது.
இந்த மாட்டை எடுத்து கொடுங்க. இந்த மாட்டை சகோதரி ரீட்டா, சகோதரி செல்வராணி, சகோதரி ஸ்டெல்லா பேரி சீரக்காம்பட்டி, சகோதரி கலைச்செல்வி, கலைச்செல்வி, கலைச்செல்வி கொடுத்தாச்சுங்களா? சகோதரி பிரியா, சகோதரி பிரியா சீக்கிரம் வாங்க. அந்த வரவங்களுக்கு என்ன கொடுங்க? சகோதரி கமலம் அதை பிரிச்சு கொடுங்க. கமலம் ஓட்டிங்களா? இந்திராணி, இந்திராணி வாங்க. மகேஸ்வரி, ஆராத்தாள், ஆராத்தாள் யாருங்க? தாரா எங்க? கருப்பம்மா, கருப்பம்மா, செல்வி, மலையாளிப்பட்டினம், செல்வி வாங்க. வழி வழி வழி. லூர்து மேரி அம்மா இருக்கீங்களா? சகோதரி டெய்சி ராணி, எங்க டெய்சி ராணி? எங்க டெய்சி ராணி? கெச்சியா, சகோதரி பாப்பாத்தி, படம் வாங்காதவங்க யாரா இருக்கீங்களா? We'll stop the stream. We'll do some of the other groups.